ஹலோ வியூவர்ஸ், போன வீடியோவில் கதை இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டேனா? வாங்க அதோட கண்டினியூஷனை இங்கே பார்க்கலாம். இளவரசனும் அவன் நண்பனான புத்திசரீரனும் கண்ணாபுர நகரை அடைந்தார்கள். அங்கே அரண்மனைக்கு தினமும் பூ கொண்டு செல்லும் ஒரு பூக்கார கிழவியை தாஜா செய்து எப்படியாவது இவர்களுக்கு உதவி செய்ய ஒத்துக்கொள்ள வைத்தனர். இளவரசியை சந்தித்த பூக்கார கிழவி விஷயத்தை சொன்னவுடன் கோபமாக இளவரசி சந்தன கிணத்தில் கையை விட்டு 10 விரலும் கிழவியின் கன்னத்தில் படும்படியாக ஓங்கி அறைந்து அனுப்பிவிட்டாள். ஏன்பா, உங்களுக்கு உதவி செய்ய போன என் நிலைமையை பார்த்தீங்களாப்பா என்று நண்பர்களிடம் வந்து சொன்னாள் பூக்கார கிழவி. குழப்பத்துடன் நண்பனை பார்த்தான் இளவரசன். புத்திசரீரனோ சிரித்து கொண்டே, நிலவு தேய இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது என்பதை குறிப்பாக உணர்த்தவே இச்செய்கை என்றான். 10 நாட்கள் கழித்து பூக்கார கிழவி மீண்டும் நடுக்கத்துடன் இளவரசியை சந்தித்தாள். இம்முறை இளவரசி குங்கும குழம்பில் 3 விரல்களை தோய்த்து கிழவியின் மார்பில் அடித்து இரகசிய வழியில் போய் தொலை என்று அனுப்பி வைத்தாள். புத்திசரீரன், இளவரசை 3 நாட்கள் கழித்து நீங்கள் இரகசிய வழியாக சென்றால் இளவரசியை சந்திக்கலாம் என்று கூறினான். அதேபோல இளவரசன் வஜ்ரமகுடனும் 3 நாட்கள் கழித்து இரகசிய வழியாக சென்று இளவரசியை சந்தித்தான். இருவரும் மகிழ்ச்சியாக சில நாட்களை கழித்தனர். ஒரு நாள் இளவரசனுக்கு நண்பன் புத்திசரீரனின் நினைவு வந்ததால் இளவரசியிடம் நண்பனை காணச் செல்ல வேண்டும் என்று கூறினான். நம்முடைய இரகசியங்கள் அறிந்த புத்திசரீரன் இனிமேல் உயிருடன் இருக்கக்கூடாது என நினைத்த அவள் பழச்சாற்றில் நஞ்சினை கலந்து, இதை உங்கள் நண்பரிடம் கொடுத்து குடிக்கச் சொல்லுங்கள், அவர் அருந்திய பின் இங்கு அழைத்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தாள். நண்பனை சந்தித்த இளவரசன் இளவரசி கொடுத்த பழச்சாற்றை அவனுக்கு தந்தான். சந்தேகமாக புத்திசரீரன் முதலில் அதை நாய்க்கு வைத்தான். நாய் அதை குடித்தவுடன் இறந்துவிட்டது. அதிர்ச்சியடைந்த இளவரசன், நண்பா, நாம் யார் என்று அவளுக்கு காட்ட வேண்டும், மேலும் அவளை நம் நாட்டிற்கு வரும்படி செய்ய வேண்டும் என்றான். புத்திசரீரன் ஒரு யோசனை கூறினான். இளவரசே, நீங்கள் அந்த இளவரசியிடம் செல்லுங்கள். பழச்சாற்றை என் நண்பனிடம் கொடுத்தவுடன் உன் நினைவு வந்துவிட்டதால் இங்கு வந்து விட்டேன் என்று சொல்லுங்கள். அவளும் நம்பிவிடுவாள். பின் இரவில் அவள் அறியாத போது அவள் கழுத்தில் உள்ள முத்துமாலை எடுத்துக்கொண்டு இங்கு வந்து விடுங்கள். பிறகு நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். அதன்படியே செய்தான் இளவரசன். மறுநாள் இளவரசன் கடைவீதிக்கு சென்று யாரும் வாங்க முடியாத விலைக்கு அந்த முத்துமாலையை விற்க முயன்றான். பின் அரசரே வந்து விலை கேட்கும்போது, சுடுகாட்டில் தவம் செய்யும் என் குருவிற்குத்தான் தெரியும் என புத்திசரீரனிடம் அழைத்து வந்தான். அரசர் துறவி வேடத்திலிருந்த புத்திசரீரனிடம், இந்த முத்துமாலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். அரசே, தினமும் ஒரு பெண் நடுநிசையில் இங்கு வந்து எரிகின்ற பிணத்தை சாப்பிடுகிறாள். விசாரிக்கும்போது அவள் இந்நாட்டின் இளவரசி என கூறினாள். இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருக்க எனக்கு இந்த முத்துமாலையை கொடுத்தாள் என்றான் துறவி வேடத்திலிருந்த புத்திசரீரன். அதிர்ச்சியடைந்த அரசர், நீங்கள் சொல்வது உண்மையா என கேட்டபோது, வேண்டுமென்றால் அந்த பெண்ணிடம் இந்த முத்துமாலையை பற்றி விசாரியுங்கள் என்றான். உடனே அந்தப்புறம் சென்ற அரசன் முத்துமாலையை இளவரசியிடம் காட்டி, இது உன்னுடையதா என்று கேட்டார். தம் காதல் வெளிப்பட்டு விட்டதே என்று நடுங்கியபடியே ஆம் என்றாள் இளவரசி. அவள் நடுங்குவதை பார்த்த அரசர், சுடுகாட்டு துறவி சொன்னது உண்மைதான் என அறிந்தார். அமைச்சரை அழைத்து நடந்ததை சொன்ன அரசன், இளவரசிக்கு என்ன தண்டனை தரலாம் என்று கேட்டார். உடனே அமைச்சர், அரசே, பிணம் தின்னும் பெண்ணால் நாட்டிற்கு கேடு விளையும், நாடு கடத்தி விடலாம் என்றார். இளவரசியை நாடு கடத்தினான் அரசன். இதற்காகவே காத்திருந்தது போல் இளவரசனும் புத்திசரீரனும் அவளை தங்கள் நாட்டிற்கு அழைத்துச் சென்று விட்டனர். விக்ரமாதித்தனே, இவர்கள் இறந்த பாவம் யாரைச் சேரும்? இளவரசனையா, நண்பனையா, அரசனையா, அமைச்சனையா? சரியான பதில் சொல்லாவிட்டால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் என்றது வேதாளம். வேதாளமே, இளவரசனின் நண்பனை கொல்ல நஞ்சு கலந்த பழச்சாற்றை கொடுத்தாள் இளவரசி. அதற்கு பழி வாங்கவே இருவரும் முயன்றனர். அதனால் அந்த பாவம் இருவரையும் சேராது. எதையும் தீர ஆராயாமல் இளவரசியை நாடு கடத்தச் சொன்ன அமைச்சனையே சேரும் என்றான். சரியான பதிலை கேட்ட வேதாளம் பறந்து சென்று முருங்கை மரத்தில் தலைகளாக தொங்கியது. விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை சுமந்து கொண்டு புறப்பட்டான். வேதாளம் அடுத்த கதையை சொல்லத் தொடங்கியது.